வணக்கம். என் மனைவியால் எனக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடச்சிருக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை மனைவியை நாம் நல்ல விதமாக நல்ல மனைவியாக பெறணும்னா நாமளே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக மனம் விட்டு ஹானஸ்ட்டாக பேசுகிறவன் தான் நான். அப்படி ஹானஸ்ட்டாக பேசினாக்க இங்கெல்லாம் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடையாது. அப்படின்னாலும் கூட ஏன் நல்லவனாக இருக்கணும், யாருக்காக நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே வரும். இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதைத்தான் நான் திருப்பி கொடுத்தேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ராம்ஜி அப்படிங்கிறவன் யாருக்கு நல்லவனாக இருக்கணும்? அப்பாவுக்கு நல்லவனாக இருக்கணுமா? அம்மாவுக்கு நல்லவனாக இருக்கணுமா? அக்காவுக்கு நல்லவனாக இருக்கணுமா? அண்ணனுக்கு, தம்பிக்கு, நண்பனுக்கு, வேலை செய்கிற இடத்துக்கு, மனைவிக்கு, குழந்தைக்கு கிடையாதுங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லவனாக இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் நல்லவனாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ராம்ஜிக்கு நல்லவனாக இருந்துட்டாலே எல்லா இடங்கள்லையும் அப்படி இருந்துடலாம். தவிர நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு வடிவேலு சொல்லுவார். அது மாதிரி நீ ரொம்ப நல்லவன்னு நம்மளை யாருமே சொல்ல வேணாங்க. சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. எல்லாருக்கிட்டேயும் ஒரு பரீட்சை பேப்பரை கொடுத்து மார்க் போடுங்க அப்படின்னுலாம் இங்கே அந்த வாழ்க்கையை ஓட்ட முடியாது. இங்கே எனக்கான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது என்னுடைய சிந்தனை என்னவோ அதன்படி இயங்கிட்டு இருக்கு. அப்படித்தான் என்னுடைய மனைவி கிருத்திகாவை நான் பார்க்குறேன். எனக்கு 36 வயசில் திருமணம் ஆச்சு. ரொம்ப லேட் மேரேஜ். பொண்ணு கிடைக்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப துக்கமாக போய் இந்த உலகத்தில் எத்தனை விரதங்கள் இருக்கோ அத்தனை விரதங்களும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் விரதம் இருந்தாங்க. நான் மதுரையில் இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு எப்படி ராம்ஜி பொண்ணு வேணும் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்ச வட்டாரத்தில் ஏற்பாடு பண்ணி ஜாதகம் வாங்கி எல்லாமே பேசிடலாம் ராம்ஜி அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் எல்லாத்துட்டையுமே சொன்னேன், நான் பொண்ணு படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. தேவையில்லை அப்படின்னு. பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கணுமா அப்படின்னாங்க. அவசியம் இல்லை அப்படின்னு. பொண்ணு வீட்டிலேருந்து நல்ல வரதட்சணைலாம் வரணுமா? தேவையே இல்லை அப்படின்னு. பொண்ணு அழகாக இருக்கணுமா? கட்டாயமே கிடையாது. அப்போ பொண்ணு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்றீங்க, பொண்ணு வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைன்றீங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வரதட்சணை பணம் அப்படின்ட்டுலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்கிறீங்க, பொண்ணு வீட்டிலேருந்து நகை நட்டெல்லாம் வரணுமான்னு கேட்டால் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு அதையும் இல்லை, தேவையில்லை, வரதட்சணையெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க. புரிஞ்சிருச்சு ராம்ஜி, பொண்ணு ரொம்ப குணமாக இருக்கணும் அதானே, அதுவும் அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். என்னையா புதுசாக சொல்கிற அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக என்கிட்ட வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட அழகாக குடும்பம் நடத்துவாங்க அப்படின்றதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அப்படி எந்த ஒரு நம்பிக்கையை நான் ஏற்படுத்திக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்து சொன்னனோ அதன்படி தான் இந்த 20 வருட தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஜோதிடர் ஜெயம் சரவணன் அப்படின்னு ஒரு அண்ணன் எனக்கு அடிக்கடி பேசுவாங்க. அந்த அண்ணன் ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு 4 மாதத்துக்கு நீங்களும் ஒய்ஃபும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், சண்டை அப்படின்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேற என்ன, இத்தனை வருஷமாகி எனக்கும் என் மனைவிக்கும் அப்படிலாம் சண்டையே வந்தது இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவள் ஏதாவது அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறா அப்படின்னா நான் அதை கேட்கறது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துருவேன். வாக்குவாதங்கள் அப்படின்றத எனக்கும் அவளுக்கும் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நான் ஏதோ ஒன்று சொன்னேன் அப்படின்னாக்க அவளும் அதை வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டாள். ஒருவேளை நான் சொன்னது முட்டாள்தனமாவோ அல்லது ஒரு ஆவேசத்தின்பாலோ ஏதோ ஒன்று நான் நினச்சி சொல்லியிருந்தாலும் கூட சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமர கொஞ்சம் நேரம் கழித்து, ஏன்பா வேணுமாப்பா யோசிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. விகடன் வேலையை நான் தூக்கி எரிஞ்சப்ப ஃபோன் பண்ணுறேன், வீட்டு அந்த ஆஃபீஸ் வாசல்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், அம்மா வேணான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு. நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னாங்க. பழனி என்ன கடையில் டீ குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. நீ கிளம்பி வாயா வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நான் வேலை பார்த்த இடத்துல நான் அந்த பொண்ணு கூட தப்பாக நடந்துக்கிட்டேன், இந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தேங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு பரவலாக பேசப்பட்ட சமயத்தில் கூட ராம்ஜி கண்ணுன்னு எல்லாத்தையும் பேசுவான், அப்படியே சொல்லு விடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை பற்றி சொன்னப்போ கூட அவள் எனக்கு தெரியும் என் புருஷனை பற்றி
அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிற அந்த கிருத்திகா வந்து எனக்கு ஒரு குலசாமியாகவே எனக்கு தெரிஞ்சா. அம்மாவுடைய இடத்த மனைவி நிரப்புவாங்க, இல்லை மனைவியால் நிரப்ப முடியாது, இல்லை தாய்க்கு பின் தாரம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கிருத்தியாங்கிறவ முழுமையானவள் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிருத்தியாங்கிறவ என்னுடைய எல்லையை காத்து கொண்டிருக்கிற ஒரு காளி தேவியாகத்தான் நான் அவளை பார்க்குறேன். ஒரு அம்பாள் சுரூபமாக தான் என் மனைவியை பார்க்குறேன். சொல்லுவாங்க, சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா? என்னுடைய மனைவி கிருத்திகாவை பொறுத்தவரை நான் அவளுக்கு டெய்லி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணினாலும் கூட அதையெல்லாம் ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு என்னை புரிந்து கொண்டு, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு, நான் என்னுடைய அபரிமிதமான வெற்றியையும் அவள் பார்த்துருக்கா. நான் அதல பாதாளத்தில் பட்டார்னு விழுந்தப்போவும் அவள் பார்த்துருக்கா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதல பாதாளமான நிலையில் நான் தொங்கிட்டு இருக்கேன். என் ஒரு காலில் கிருத்திகா தொங்கிட்டு இருக்கிறா, ஒரு கையில் பாலா தொங்கிட்டு இருக்கிறான், இன்னொரு காலில் மயூரி தொங்கிட்டு இருக்கிறா. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் தொங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அத்தனையும் பல்கடிச்சு அந்த பலத்தோட என்னையும் சேர்த்து அவ தாங்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் இங்கே நிஜம். இங்கே ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொம்பளைன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு நான் வந்து என்னுடைய மனைவியை கிருத்தியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ராம்ஜிங்கிறவன் பல பெண்களோட தொடர்பில் இருந்தவன், ராம்ஜிங்கிறவன் சாராயத்திலேருந்து கஞ்சாவிலேருந்து எல்லாமே குடித்தவன், ராம்ஜிங்கிறவன் இடுப்பில் கத்தி வச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி தெரிஞ்சவன் அப்படின்னு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் க்ளீன் ஸ்லேட்டாக நான் நிற்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னாக்கா சம்மதம் சொல்லு. அப்படி இல்லாட்டினா உங்கள் வீட்டில் வேணாம்னு சொல்லிவிடு. உங்கள் வீட்டில் நீ வேணாம்னு சொல்கிறதுல உனக்கு ஏதாவது சங்கடம் இருக்குன்னா அதை என்கிட்ட சொல்லிவிடு. நான் வேணாம்னு ஏதோ ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நான் கிருத்தியாட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி அதன் பிறகு தான் நிச்சயதார்த்தம் எனக்கு ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் நிச்சயதார்த்த தன்னைக்கு தான் என் கிருத்தியாவை நான் பார்த்தேன். நிச்சயதார்த்த தன்னைக்கு நான் கிருத்தியாவை பார்த்த அந்த தருணம் பாலகுமாரன் சார் எழுதுறது போல வானிலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 20 வருட வாழ்க்கையில் பணங்காசு, கடன், நகை, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த நகைகள் அப்படின்னு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இருந்தாலும் கூட கல்யாணத்துக்கெல்லாம் சில பேர் நகையெல்லாம் இல்லை, அதனால் எப்படி நான் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போவேன், எப்படி நான் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போவேன், நகையை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குற இந்த உலகத்தில் எனக்கு நகை முக்கியம் இல்லையா, நகைகள் முக்கியம் இல்லையா, பட்டுப்புடவையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ராம்ஜியோட பொண்டாட்டின்னு நான் நிற்கிறேன்ல அதுதான் ஏன் கெத்து அப்படின்னு சொல்லி கிருத்திகா சொல்லுவாள். பாலகுமாரன் சார்கிட்ட கூட ஒரு தடவை கிருத்தியா பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு ராம்ஜி மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடையாதுமா, அவன் கொஞ்சம் கோபக்காரன், பொசுக்குன்னு அப்படி குத்துனாக்கா அவனுக்கு அழ ஆரம்பிச்சுடுவான், அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ ஜாக்கிரதையா அப்படின்னு பாலகுமாரன் சார் கிருத்தியாட்ட சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாலகுமாரன் சார் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் அப்படி தான் இருந்தாருனாலும் கூட பாலகுமாரன் சார் சொன்னதையே அப்பா ஸ்தானத்தில் இருந்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கவனமாக என்னை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கிருத்தியாவுக்கு நான் தினமும் என்னுடைய மனைவிக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் கூட அதெல்லாம் ஈடாகாது. ஒரு நல்ல உறவு கிடைக்கிறதுங்கிறது அது என்ன உறவாக வேணாலும் இருக்கட்டும், அக்கா தம்பி உறவாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சி உறவாக இருக்கட்டும், அந்த எந்த உறவாக இருக்கட்டும், ஆனால் நம்மை புரிந்து கொள்ளுதல், நாம் அவரை புரிந்து கொள்ளுதல், அதற்கான ஸ்பேஸ் இங்கே கொடுக்குறோம். ராம்ஜியை பற்றி மனைவி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு எது வேணாலும் ராம்ஜிக்கிட்ட பேசலாம். புருஷன்கிட்ட ஒரு பொண்டாட்டி எது வேணாலும் பேசலாம், ஒரு பொண்டாட்டிக்கிட்ட புருஷங்காரன் எது வேணாலும் பேசலாம்னு இருக்கிற இடம் தான் அந்த இடம் எங்கே இருக்குதோ அந்த இடம் ரொம்ப சாத்வீகமான இடமாகவும் அமைதியான நதியினிலே ஓடும் அப்படின்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும் அமையும். கிழக்கு வெளுக்காமல் இருக்காது வானம் அப்படின்னு சந்தோஷமா பாட முடியும். ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் அப்படின்னு மனைவியையோ அல்லது கணவனையோ கொண்டாடி கொள்ள முடியும். மனைவியை அடைந்தவர்கள், நல்ல மனைவியை அடைந்தவர்கள், புரிந்து கொண்ட மனைவியை அடைந்தவர்கள் பாக்கியசாலிகள். அந்த வகையில் நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த உலகத்தில் மனைவியிடமிருந்து கிடைக்கிற அன்பு 100 யானை பலத்துக்கு சமம், 1000 யானை பலத்துக்கு சமம். அப்படி 1000 யானை பலத்தோடு இருக்கிற என் வீட்டு தேவதை என் குலசாமி கிருத்தியாவுக்கு சாகர வரைக்கும் நன்றி கடன் பட்டிருப்பேன். இன்னும் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.